சுஷீலா ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். அவ கணவன் ஒரு பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். சுஷீலாவுக்கு புடவைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அவ பீரோ ஃபுல்லா புடவைங்களாவே இருக்கும். அவ தினமும் தள்ளு வண்டியில புடவை கொண்டு வரவர்கிட்ட புது புது புடவைங்களை வாங்கிட்டு இருப்பா. ஒரு நாள் அவரு தன்னோட மனசுக்குள்ள, ஐயோ இன்னைக்கு வேற புது மாடல்ல எந்த சாரியுமே இல்லையே, சுஷீலா என்கிட்ட கேப்பா, இப்ப என்னது பண்றது அப்படின்னு சொல்லி எதர்ச்சியா கீழே பார்த்தாரு. அப்போ அங்க ஒரு புடவை மாயமா வந்துருக்குது. அத பார்த்த உடனே, இந்த புடவை பார்க்க புதுசா இருக்கே அப்படின்னு சொல்லி சுத்தி முத்தி பார்த்தாரு. சரி, இதை எடுத்து சுஷீலாவுக்கு கொடுத்துட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி அந்த புடவைய எடுத்து வச்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறமா தன்னோட தள்ளு வண்டியை தள்ளிக்கிட்டே சுஷீலா வீட்டுக்கு பக்கத்துல போனாரு. சுஷீலா அங்க அவர்கிட்ட, அண்ணா இன்னைக்கு உங்ககிட்ட புது மாடல்ல எந்த சாரியும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டா. அதுக்கு உடனே, இல்லம்மா என்கிட்ட ஒரு சாரி இருக்கு, இந்தாங்க, இத நான் உங்களுக்காகவே கடையில இருந்து வாங்கிட்டு வந்தேன், இது உங்களுக்கு கட்டுனா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னான். அதை கேட்ட உடனே சுஷீலா அதை வாங்கி, பாக்குறதுக்கும் புது டிசைனா இருக்கே, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இதே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை வாங்கினான். அதுக்கப்புறமா அதை எடுத்து தன்னோட அலமாரியில வச்சுட்டு ராத்திரி தூங்க ஆரம்பிச்சா. தூங்கிட்டு இருக்கும்போது அலமாரியில இருந்து சத்தம் கேட்க ஆரம்பிச்சுது. அதை கேட்ட உடனே சுஷீலா எந்திரிச்சு பயத்தோட பார்த்தான். ஏங்க ஏதோ சத்தம் கேக்குது பீரோல இருந்து அப்படின்னு கணவன் கிட்ட சொன்னான். பேய் சீரியல் எல்லாம் பார்க்காதேன்னு சொன்னா கேக்குறியா, உன் கனவாதான் இருக்கும், படுத்து தூங்கு அப்படின்னு சொன்னான். அது கேட்டு சுஷீலா தூங்க ஆரம்பிச்சான். மறுநாள் காலையில அவளோட கணவன் பேங்க்குக்கு போறான். சுஷீலா வீட்டுல தனியா இருக்கா. அவ தன்னோட அலமாரிய திறந்து பார்த்தா எல்லாம் கலைஞ்சு போய் இருந்தது. அதை பார்த்த உடனே அவ ரொம்ப ஷாக் ஆகி, என்னது இது, நேத்தைக்கு தானே அடுக்கி வச்சுட்டு படுத்தேன் அப்படின்னு திரும்பவும் அடுக்கிட்டு தன்னோட வேலையை பார்க்க போயிட்டா. அதுக்கப்புறம் திரும்பவும் திறந்து பார்த்தா, அப்பவும் அது கலைஞ்சுதான் இருந்தது. அதை பார்த்த உடனே, என்ன ஆச்சு இதுக்கு, நான் வரும்போது கலைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி திரும்பவும் அதை சரி பண்ணிட்டு படுத்து தூங்க ஆரம்பிச்சா. அப்போ அந்த அலமாரியில இருந்து சத்தம் வர ஆரம்பிச்சது. அதை பார்த்த உடனே சுஷீலா எழுந்திருச்சு, இந்த அலமாரியில இருந்து தினமும் சத்தம் வருது, என்னதான் இருக்குன்னு பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லி அலமாரி பக்கத்துல போய் அலமாரியை திறக்கலான்னு முடிவு பண்ணா. அவ தன்னோட கட்டில இருந்து எழுந்திருச்சு அலமாரிய திறந்து உள்ள பார்த்தா பயங்கரமான ஒரு பேய் உடல் வெளிரி போய் இருந்தது. அத பார்த்த உடனே அவ ரொம்ப பயந்து போயிட்டா. அம்மா பேய், யாராவது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கத்துனா. உடனே அந்த பேய், என்ன சுஷீலா எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, எனக்கு உன்னோட சேலைங்கன்னா ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் மாதிரி உருவாரி உன் அலமாரிக்குள்ள வந்தேன். அதை கேட்ட உடனே சுஷீலா அழுதுகிட்டே, பேய் என்ன ஒண்ணும் பண்ணிடாத, இங்க இருந்து போயிடு அப்படின்னு சொன்னுச்சு. அந்த பேய் அங்க சுத்திக்கிட்டே ஜிங்கிச்சான் ஜிங்கிச்சான் பச்சை கலரு ஜிங்கிச்சான் அப்படின்னு பாடிக்கிட்டு இருந்தது. உனக்கு என்ன வேணும் பேயே, இங்க இருந்து போயிடு. சுஷீலாவை பார்த்த அந்த பேய், என்ன சுஷீலா, உனக்கு உன் சேலையை கட்டினதும் ரொம்ப கோபம் வருமே, என்ன நான் இந்த சேலையை கட்டினதும் அழகா இருக்கனா? ஆமா அழகா இருக்க. சரி, உன் சேலைய நான் கட்டினது உனக்கு கோபம் எல்லாம் இல்லையே? இல்ல. என்ன கோபம் இல்லையா, உண்மைய சொல்லு. லைட்டா கொஞ்சம் கோபம் இருக்கு அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கு அவளை கொல்ல வந்தது அந்த பேய். சுஷீலா ஒரு ஆஞ்சநேய சிலையை எடுத்து அந்த பேய் முன்னாடி காட்டினா. உடனே, ஐயோ இந்த சிலையை எடுத்து தள்ளி போ, இல்லைன்னா உன்னை கொன்று வேண்டி
அப்படின்னு சொல்லி சேலையா மாறி கீழே விழுந்தது. சுஷீலா அதை எரிச்சிட்டா. இந்த மாதிரி அந்த பேய்கிட்ட இருந்து அவ விடுதலை